பிசினஸ பொறுத்தவரைக்கும், சீப் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் ஏர்வேஸ் கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காம்படிட்டர்ஸ்க்கு ஈடு குடுக்குறேன்ற பேர் வழியில, டிக்கெட் பிரைஸ்லாம் கம்மி பண்ணாங்க. ஆப்பரேஷனல் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. கடன் ஊதி போயிடுச்சு. கடைசியில "டேய் நான் ஒரு பிரீமியம் ஏர்லைன்டா. என்ன கொஞ்சம் மரியாதையா நடத்துடா" அப்படின்னு அவங்க வாயாலேயே அவங்கள கெஞ்ச வச்சு, ஷட்டரையும் குளோஸ் பண்ணி விட்டாங்க. நீங்க உங்க பிரைசிங்க டிராப் பண்றதுனால, பாதகம் தான் அதிகமா இருக்கே தவிர, உங்களுக்கு எந்த சாதகமும் கிடையாது. சம்டைம்ஸ் அப்படியே டெம்ப்ட் ஆகும். பிரைசிங்க டிராப் பண்ணிட்டா அந்த கஸ்டமர கன்வெர்ட் பண்ணிடலாம். இன்னும் நெறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க அப்படின்ட்டு. நோ, நோ, நோ. நீங்க உங்க சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பிரைசிங்க மட்டுமே வச்சு கன்வெர்ட் ஆற கஸ்டமர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு தலைவலியா தான் இருப்பாங்க. அவங்க உங்க கூட லாங் டர்மா டிராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸா மாற மாட்டாங்க. அவ்வளவு ஏன், உங்கள விட உங்க காம்படிட்டர் ரூ. 1 கம்மியா குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், "இந்தா உன் ப்ராடக்ட்ட புடி" அப்படின்னு உங்க மூஞ்சிலே விசிறி அடிச்சுட்டு, உங்க காம்படிட்டர நோக்கி சென்று விடுவார்கள். திஸ் இஸ் ப்ரூட்டல் ட்ரூத் நண்பர்களே. அதுக்குன்னு எல்லா பிரைஸ் சென்சிட்டிவ் பையர்ஸும் இவ்ளோ பேடா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. முக்காவாசி பேர் அப்படிதான். நீங்க எப்போ அஃபோர்டபிள், சீப்பு இந்த மாரியான வார்த்தைகள்லாம் உங்களோட ஆட் காப்பீஸ்ல யூஸ் பண்றீங்களோ, அப்பவே பார்கெனர்ஸ்க்கான கேட்டையும் நீங்க தொறந்து விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க மைண்ட் ஃபுல்லா பிரைசிங்ல தான் இருக்கு. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசினா, அவங்கள விட நாங்க காசு கம்மி தான் அப்படின்றது தான் வார்த்தையா வருது அப்படின்னா, நீங்க இன்னும் உங்க வேல்யூவ எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். உட்கார்ந்து உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு லிஸ்ட் பண்ணுங்க. காம்படிட்டரோட டிஃபரன்ஷியேட்டர் என்ன அப்படின்னு எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரைசிங் டிஃபரன்ஷியேட்டர ஆட் பண்ணாம இருக்க பாருங்க.